வணக்கம், நான் டாக்டர் Joe Kaushik, Andrologist, இங்கே கரோலின் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஷா WH11 இம்ப்ளான்ட் பண்ண நம்மளோட ஒரு பேஷண்ட்கிட்ட அவங்களோட ரிவ்யூ, அவங்களுக்கு இங்கே என்ன இதனால் வந்தாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ அவங்களுக்கு மனசில் என்ன ஒரு திருப்தியான இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே என்ன இதில் வந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன இது இருந்துச்சு, நீங்கள் சொல்லுங்கள். இழப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருந்தது சார். அதுதான் நார்கோயில் திருநெல்வேலியிலேருந்து நார்கோயில் டாக்டர் ஜான் கரோலின் ஆஸ்பத்திரி வந்ததும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. 2-3 வருஷமாக அங்கங்கே காட்டி ஒன்றுமே இதாகலை. சார்ட்டை இப்படி இம்ப்ளான்ட்டு சர்ஜரி இருக்குது, இல்லை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னாங்க. வந்தோம், போன வாரம் 12 நாள் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஹாஸ்பிட்டலில் எல்லாமே க்ளீனாக பக்காவாக பார்க்காங்க, நல்லா அன்பாக பார்க்காங்க. டாக்டருக்கு ரொம்ப நன்றி. ஆஸ்பத்திரியுடைய நல்லா இருக்குது, நல்லா சுகாதாரமாகவும் இருக்குது, நல்ல இதாகவும் இருக்குது. இங்கே போகும்போது தான் ஆஸ்பத்திரி மேலே நம்ம சொந்த ஒரு கௌரவத்துக்கு வந்தவரை நல்லா ரிலாக்ஸாக போகிறோம். எந்த பயம் கிடையாது. அவங்களுடைய அன்பு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அவங்க பேசுகிறத பார்த்தா நமக்கே ஒரு இதாக கண்டிப்பாக தெரியுது. சிறு பையன் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு விலகிதம் கம்மியாக இருந்ததுனால அந்த டாக்டர் மூலியமாக ரொம்ப நல்லா இப்போ சீர்திருத்தமாக இப்போ நாங்கள் பண்ணவே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எதுவும் குறைவுள்ளவங்க எது இருந்தால் கூட இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இந்த இடங்கள்லாம் நம்ம மறுபடியும் குறைய தீர்க்கிறது ரொம்ப வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஸோ நம்ம எங்களுக்கு எதனால இப்படி வந்திருந்து அப்படின்னா, அவங்களுக்கு சுகர் இருந்ததுனால இந்த ஒரு பிரச்சனை வந்தது. இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உடல். ஸோ அவங்களுக்கு அந்த சுகர் அவங்க அதனால கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் விந்தணுக்கள் குறைபாடும் இருக்கு. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எதனால இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சுகர் இருந்ததுனால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சுகர் இருந்ததுனால இவங்களுக்கு மெயினாக அவங்களோட விரைப்புத்தன்மை குறைபாடு வந்துச்சு, அவங்களோட விந்தணுக்கள் குவாலிட்டிலே குறைபாடு இருந்துச்சு. ஸோ அவங்க எங்ககிட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் வந்தாங்க. ஸோ வந்தப்ப அவங்களுக்கு நாங்கள் இந்த ஆப்ஷனை நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க முதல்ல அவங்க கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் அவங்களுக்கு அந்த உடலுறவு பண்ணுற தன்மை அவங்களுக்கு அந்த சுகர்னால அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட் அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு இது இருக்கும். இன்னொன்று, இவங்க இதில் மெயினாக என்ன பண்ணணும், என்ன அவங்க சைடில் நாங்கள் என்ன அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சுகரை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு. இந்த முதல் 2 வாரத்தில் அருமையாக அவங்க எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட பொண்ணு ஆறுனதும் சூப்பராக ஆறி அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு நல்ல ஸ்டெப்பாக இருக்கும் நாங்களும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நாங்கள் அவங்களுக்கு பண்ணி தந்ததுக்கும் எங்களுக்காண்டி நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி.